You are listening to Blue Satchel Audio Stories, quiet journeys into literature, memory, and the worlds we carry within. This is the place where stories travel across languages and linger a little longer. I am your narrator, Neelari, and I'm glad you're here. Today, we are reading two short stories, one in Tamil and one in Kannada. The first story, Pen Manam, A Woman's Mind, by Kupa Rajagopalan is a Tamil psychological short story. Rajagopalan was known for his subtle and psychologically rich portrayals of a middle class domestic life, and he remains an important voice in early modern Tamil fiction. The second story that we have picked for today, Tantra by Norbert D'Souza, comes from late 20th century Kannada literature. D'Souza was a prominent writer known for his nuanced explorations of relationship and everyday emotional tensions, and he received the Karnataka Sahitya Academy Award. We bring these stories together to show how literature across languages often asks the same questions about love, trust, and desire, yet answers them very differently. One story turns inward, mapping the quiet intelligence of observation, the other turns outward, exploring the power of choice. Together, they form a conversation about women's emotional agency in marriage and in. We will begin with story 1. இப்பொழுது நாம் கேட்கப் போகும் முதல் கதை பெண்மனம். இது தம்பதியரின் உறவுக்குள் நிகழும் நுண்ணிய உணர்வுகளையும் மனக்கவனத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு உளவியல் சிறுகதை. இதற்காக இன்னும் சாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எழுந்து சாப்பிட வரக்கூடாதோ என்று கனகம் நடராஜனை சொன்னாலே ஒழிய தானும் வெகு நேரம் ஜானகி போன பின்பு ஏதோ யோசனை செய்து கொண்டே படுத்து கொண்டிருந்தாள். உண்மையில் பொழுது போனது இருவருக்குமே தெரியவில்லை. நடராஜன் கனகத்திற்கு பதில் சொல்லாமல் தன் மனதில் இருந்த எண்ணங்களின் தொடர்ச்சியாக அவளை ஒரு கேள்வி கேட்டான். உன் தோழியை இங்கே சாப்பிட சொல்கிறது தானே? மத்தியானம் வந்தவள், இனிமேல் போய்த்தானே சமையல் செய்ய வேண்டும். பாவம், அவள் சாப்பிட்டு விட்டாள். அவள் அகமுடையான் என்ன ஆகிறது? ஓ, மறந்து விட்டேன். ஆனால் அவரை மறந்து விட்டேளா? ரொம்ப அழகா இருக்கே. ஜானகி என்ன கல்யாணம் ஆகாதவள் என்று நினைத்தீர்களா? இல்லை. என்ன இல்லை? ஏதாவது புத்தி குழம்பி விட்டதோ என்று கெயிலில் இறங்கி தன் மனத்தில் இருந்த வேதனையை அகற்ற முயன்றாள் கனகம். உன் தோழிக்கு என்ன வயசு என்று மறுபடியும் நடராஜன் தன் எண்ணங்களை தொடர்ந்தே கேட்டான். இது என்ன கேள்வி? என் தோழி என்பவள் என்ன கிழவியாக இருப்பாளா? அவளுக்கும் என் வயதுதான் இருக்கும். உன்னை காட்டிலும் உயரமாக இருக்கிறாள். அதற்கென்ன? அவர்கள் வீட்டில் எல்லோரும் உயரம். உயரம் என்றாலும் பொருத்தமாக இருக்க வேண்டாமா? கனகத்திற்கு கொஞ்சம் எரிச்சல் வந்தது. அதை பற்றி என்ன தர்க்கம் இப்பொழுது? எழுந்திருங்கள் சாப்பிட, எனக்கு தூக்கம் கண்களை சுற்றுகிறது என்று அவள் எழுந்து சமையலறைக்கு போக தயாரானாள். அவள் புருஷனுக்கு என்ன வேலை? கஸ்டம் ஆபீஸிலாம். என்ன சம்பளம்? 40 ரூபாயாம். பட்டணத்தில் 40 ரூபாயில் பாவம் எப்படி காலட்சேபம் செய்கிறார்களோ. அகமுடையான் பெண் சாதி 2 பேர் தானே, செய்யாமல் என்ன பிரமாதம்? மிச்சம் கூட பிடித்து விடலாம். அதுவும் நம்மை போல ஒரு சினிமா, ஒரு வேடிக்கை, வினோதம் ஒன்றுக்கும் போகாமல் இருந்தால் என்ன செலவு? இந்த கடைசி பானம் கூட அவன் காதில் ஏறவில்லை. பாவம், பேச வேண்டும் என்று திருவல்லிக்கேணியிலிருந்து வந்திருக்கிறாள். இங்கேயே சாப்பிட சொல்லி இருக்கலாம் என்றான் நடராஜன் மறுபடியும். சாப்பிட இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் என்று கனகம் அழுத்தமாக சொன்னாள். இருக்க சொன்னாயோ? நன்றாயிருக்கிறது நீங்கள் பேசுகிறது. மெனக்கெட்டு ஆத்துக்கு வந்தவர்களை சாப்பிட சொல்லாமல் தான் இருப்பார்களாக்கும். என்னவோ. இல்லை, சரி, சாப்பிட வாருங்கள். பிறகு இல்லை இல்லை என்று இழுத்து கொண்டே இருக்கலாம். வெறுமனே எழுதி எழுதி மூளை கலங்கி போய்விட்டது. இனிமேல் பைத்தியம் பிடிக்க வேண்டியது ஒன்றுதான் பாக்கி. கனகம் இலையை போட்டு பரிமாறினாள்.
நடராஜன் இலையில் சாதம் விழுவதற்கு முன்னேயே போதும் போதும் என்று கையமர்த்தினான். இதென்ன? ஓஹோ! சாதம் போடவே இல்லையா? எங்க ஞாபகம்? இந்த கேள்வியை தான் கேட்ட பிறகு கனகத்திற்கே மனதில் ஏதோ தட்டிற்று. அந்த கேள்வி காதில் பட்டவுடன் நடராஜனும் சட்டென்று தலையை தூக்கி கனகத்தின் முகத்தை கவனித்தான். ஆனால் தான் பயந்தது போல அவள் முகத்தில் ஒரு குறியும் அவனுக்கு தென்படவில்லை. மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்தான். கனகம் பரிமாறிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் மெய்மறதியை கவனித்தாள். நாளைக்கு அவளை இங்கே சாப்பிட வர சொல்லியிருக்கிறேன் என்றாள் அவன் முகத்தை உற்று கவனித்துக் கொண்டே. நடராஜன் முகம் உடனே மலர்ந்ததை கனகம் கண்டாள். அவள் உள்ளத்தில் சுரீர் என்று குத்தினது போன்ற ஒரு வேதனை உண்டாயிற்று. அதை எப்படியோ முகத்தில் காட்டாமல் மறைத்துக் கொண்டாள். அவள் புருஷனையும் கூட்டிக் கொண்டு வர சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கனகம் மறுபடியும் அவன் முகத்தை கூர்ந்து கவனித்தாள். தன் வார்த்தைகளால் அவன் முகம் எப்படி மாறுகிறது என்பதை கவனிக்க. அவன் முகம் சட்டென்று சிரித்தது. சிறிது அசடு கூட தட்டிற்று. அதை அவனால் மறைக்க முடியவில்லை. மனைவியின் முகத்தை பார்த்தான். அவள் கவனித்து விட்டாளா என்று அறிய. ஆனால் அதை அவள் முன்பே ஊகித்து தலையை திருப்பிக் கொண்டு வேறு ஏதோ கவனமாயிருப்பது போல இருந்தாள். தனது ஊகம் சரி என்றதால் ஏற்பட்ட ஒரு திருப்தியும் அதனாலேயே ஒரு வேதனையும் ஒரே சமயத்தில் அவள் உள்ளத்தில் எழுந்தன. நாளைக்கு என்ன, ஆபீஸ் லீவு கிடையாதே என்று நடராஜன் சொன்னது அவள் காதில் படவில்லை. அவள் அகத்துக்காரர் ரொம்ப நல்லவர் என்கிறாள். போகிறது. ஜானகி ரொம்ப கெட்டிக்காரி. இங்கிதம். அழகுக்குத்தான் என்ன என்று நடராஜன் குறுக்கிட்டான். கொடுத்து வைத்தவள் அனுபவிக்கிறாள் என்று சொல்லிவிட்டு கனகம் திடீரென்று மௌனமானாள். அன்று ஜானகி வந்தது முதலே நடராஜன் வெறி கொண்டு விட்டதை கனகம் அறிந்து கொண்டாள். தோழிகள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி அவன் ஏதோ சாக்கு வைத்துக் கொண்டு அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த அறை பக்கம் வந்தான். கனகத்திற்கு வெட்கம் நாக்கை பிடுங்கிக் கொள்ளலாம் போல் இருந்தது. தன் தோழி அதை அறிந்து விடக்கூடாது என்று வெகு கவனமாக இருந்தாள். அவன் பாதி தூரம் வருவதற்குள் தான் எதிர்கொண்டு எழுந்து போய் என்ன என்று கேட்டுவிட்டு வந்தாள். அப்பொழுது அவன் தலையை உள்பக்கம் திருப்பி ஜானகியை திருட்டு பார்வை பார்த்தான். ஜானகி அதை கவனிக்கவில்லை என்று கண்டு கொண்டு கனகம் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தாள். அவளை சாப்பிட சொல்ல வேண்டும் என்று கனகத்திற்கு உள்ளூர ஆசைதான். ஆனால் தன் புருஷன் அதற்குள் ஏதாவது அசட்டுத்தனமாய் நடந்து கொண்டு விட்டால் என்ன செய்கிறது என்ற பயம் மேலிட்டது. ஜானகி என்ன நினைப்பாள்? அவனை பற்றி எப்படியாவது நினைத்து விட்டு போகட்டும். தன்னை பற்றி என்ன நினைப்பாள்? அத்துடன் கூட மற்றொரு வேதனையும் கூடவே எழுந்தது கனகத்தின் மனத்தில். ஜானகி மிகவும் அழகாக இருந்தாள் என்பது என்னவோ வாஸ்தவம்தான். தான் கூட அவ்வளவு அழகு இல்லை. ஆனாலும் அதனால்தான் கனகத்தின் மனத்தில் உள்ளத்தை கிளறிய அசூயை உண்டாயிற்று. தன் புருஷன் ஒவ்வொரு தடவையும் ஜானகியை பார்க்கும் பொழுது கனகத்தின் ஹிருதயத்தில் அடித்தாற் போலிருந்தது. அப்படியே நெஞ்சை பிடி சமாதானம் செய்து கொண்டாள். நடராஜன் சாப்பிட்டு விட்டு எழுந்து போனான். கனகம் சாதம் முதலியவற்றை எடுத்து இலையறையில் வைத்துக்கொண்டு இலையில் உட்கார்ந்து கொண்டாள். அவளுக்கு சாதம் இறங்கவில்லை. துக்கம் நெஞ்சை அடைத்தது. அழுதாள். மிக பிராயமான அந்த அசூயை உணர்ச்சி அவளை உலுக்கி எடுத்தது. நெருங்கி இவ்வளவு பழகின பிறகு தன் புருஷன் தன்னிடம் இருந்த அழகை அறியாமல் முதல் முதலாக பார்த்த ஜானகியை கண்டு மனதை கொடுத்து விட்டது அவளுக்கு தாங்க முடியவில்லை. ஆனால் ஜானகியையோ ஜானகியின் அழகையோ அவள் குற்றம் கண்டுபிடிக்கவில்லை. தன் புருஷனுடைய அலட்சியத்தை கண்டுதான் அப்படி கலங்கினாள். தன் எதிரில் தான் என்ன நினைத்து கொள்ளக்கூடும் என்பதை கூட கவனியாமல் அவளை பார்த்து பார்த்து ஏங்கினான்.
அவள் அழகாக இருக்கிறாள் என்று தன்னிடமே சொன்னான். என்னடா இப்படி சொல்கிறோமே என்பதை கூட யோசிக்காமல் அரை மணி நேரம் அப்படியே இலையடியில் உட்கார்ந்து போய்விட்டாள். தன் தோழியை அடுத்த நாள் சாப்பிட கூப்பிட்டிருப்பதாக சொல்லி நடராஜனின் மனப்போக்கை இன்னும் நன்றாக தெரிந்து கொண்டது ஒரு புறம் அவளுக்கு வருத்தமாக இருந்தது. என்றாலும் மற்றொரு புறம் அவனுக்கு அளிக்கப் போகும் ஏமாற்றத்தை நினைத்து அவள் கொஞ்சம் சந்தோஷமடைந்தாள். நடராஜன் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். அவள் வராததைக் கண்டு அவள் சாப்பிடும் இடத்திற்கு வந்தான். அவள் இலையில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அதை பற்றி ஒன்றுமே கேட்கவில்லை. எப்பொழுது வருகிறார்கள் நாளைக்கு என்றான். கனகம் கண்களை துடைத்துக் கொண்டு தலையை நிமிர்ந்தாள். ஏன் என்றாள் குரலில் ஆழ்ந்த அர்த்தத்தை ஏற்றி. நடராஜன் அலறிப்போனான். இல்லை, எப்பொழுது வருகிறார்கள் என்று கேட்டேன் என்று மழுப்பினான். அவள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். ஏன் என்று நடராஜன் கேட்டபொழுது அவன் குரலில் இருந்த ஏமாற்றத்தைக் கண்டு கனகம் கோபமும் சந்தோஷமும் ஏக காலத்தில் அடைந்தாள். நீங்கள் இல்லாவிட்டால் வந்திருப்பாள். என்ன? ஏன் என்று நடராஜன் திகிலடைந்து கேட்டான். ஆமா, நீங்கள் அசட்டு பிசட்டு என்று பார்த்தது அவள் மனதிற்கு சமாதானமாக இல்லை. என்னிடம் கேட்டே விட்டாள். என்னடி கனகம், உன் ஆம்படியா அப்படி வெறிச்சு வெறிச்சு பார்க்கிறார் என்று கேட்டாள். நடராஜன் வெலவெலத்து போனான். அந்த இடத்தில் நிற்பதே அவனுக்கு அசாத்தியமாகிவிட்டது. மௌனமாக ஒன்றும் பதில் சொல்ல வாய் வராமல் தன் அறைக்கு சென்றான். கனகம் ஒருவாறு ஆறுதல் அடைந்தாள். மனதில் ஒரு திருப்தி ஏற்பட்டது. கொஞ்சம் நிம்மதியுடன் சாப்பிட்டு விட்டு கை காரியத்தை செய்தாள். அப்பொழுது பழி தீர்த்து கொண்டது போல் அவளுக்கு ஒரு ஒரு உற்சாகம் கூட ஏற்பட்டது. பால் பாத்திரத்தையும் வெற்றிலை தட்டையும் எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்கு போனாள். நடராஜன் அவள் முகத்தை பார்க்க வெட்கினவனாய் தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டு படுத்துக் கொண்டிருந்தான். கனகம் அவனை எழுப்ப முயலவில்லை. திடீரென்று அவள் மனம் இளகிற்று. அவனை அதற்கு மேல் அவமானத்திற்குள்ளாக்க அவளுக்கு மனம் வரவில்லை. That was பெண்மனம் by Cooper Rajagopalan. Now we move from Tamil literature to Kannada literature with our second story, Tantra. ಈಗ ನಾವು ಕೇಳಲಿರುವ ಎರಡನೆಯ ಕತೆ ತಂತ್ರ ನ ಡಿಸೋಜಾ ಅವರದ್ದು. ದಾಂಪತ್ಯ ಮತ್ತು ಮಾನವ ಮನಸ್ಸಿನ ಸೂಕ್ಷ್ಮ ಚಲನೆಗಳನ್ನು ಅನ್ವೇಷಿಸುವ ಮನೋವೈಜ್ಞಾನಿಕ ಕತೆ ಇದು. ಬಾಗಿಲ ಚಿಲಕವನ್ನು ಒಮ್ಮೆ ಟಪ್ ಎಂದು ಬಡಿದು ನಿಮಿಷ ಕಾದು ಮನೆಯೊಳಗೆ ಕಾಲಿಡುತ್ತಿದ್ದಂತೆಯೇ ತಾನು ಬಂದುದನ್ನು ಗಮನಿಸಿದ ರೇಣುಕಾ ಹೊರಬಂದು, ಮಧು, ನೀವೊಂದ್ 5 ನಿಮಿಷ ಮುಂಚಿತವಾಗಿ ಬರ್ಬೇಕಿತ್ತು. ಎಂತ ಚಾನ್ಸ್ ಕಳ್ಕೊಂಡ್ರಿ ಎಂದು ಲೊಚಗುಟ್ಟಿದಳು. ಮಧುಸೂದನ ಬೂಟ್ಸ್ ಕಳಿಚಿ ಮೂಲೆಗಿರಿಸುತ್ತಾ ಕೇಳ್ದ, ಏನದು ಅಂತ ಚಾನ್ಸು? ನೀವ್ ಹೀಗ್ ಬಂದ್ರಿ, ಅವಳು ಹಾಗೆ ಹೋದ್ಲು. ಅವಳು? ಊರಿ ಸುಜಾತ, ನಿನ್ನ ಗಂಡ ಬರ್ಲಿಲ್ಲೇನೆ ಅಂತ ಕೇಳ್ಕೊಂಡೇ ಬಂದ್ಲು. ಮಧುಸೂದನ ಬಟ್ಟೆ ಬದಲಾಯಿಸುವಾಗಲೂ ರೇಣುಕಾ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಳು. ಸುಜಾತಳ ಹೆಸರು ಕಿವಿಗೆ ಬಿದ್ದದ್ದೇ ಇವನು ತುಸು ಚುರುಕಾದ. ಕೆನ್ನೆಗಳ ಒಳಪದರದಲ್ಲಿ ತೆಳುವಾಗಿ ರಕ್ತ ಹರಡಿಕೊಂಡು ಮುಖ ಕೆಂಪಗಾಯಿತು. ಇವನು ಕೈಕಾಲ್ಮುಖ ತೊಳೆದುಕೊಂಡು ಬಂದ. ಹೆಂಡತಿ ಸುಜಾತಳ ಬಗ್ಗೆ ಮತ್ತೆ ಏನನ್ನಾದರೂ ಹೇಳಬಹುದೇನೋ ಎಂದು ನಿರೀಕ್ಷಿಸಿದ. ಅವನ ನಿರೀಕ್ಷೆ ಸುಳ್ಳಾಗ್ಲಿಲ್ಲ. ಹಬೆಯಾಡುವ ಉಪ್ಪಿಟ್ಟಿನ ತಟ್ಟೆ, ನೀರಿನ ಲೋಟ ಹಿಡಿದು ಬಂದ ರೇಣುಕಾ ತುಂಟತನ ತುಳುಕ್ಸಿ, ನೋಡ್ಬೇಕಿತ್ ನೀವು ಎಂದಳು. ನೋಡ್ತಿದ್ದೀನಲ್ಲ. ನನ್ನನಲ್ರಿ, ಅವಳನ್ನ. ಕರಿ ಬಾರ್ಡರಿನ ಕೆಂಪು ರೇಷ್ಮೆ ಸೀರೆ, ಅದರದ್ದೇ ಬ್ಲೌಸು, ಕೈ ತುಂಬ ಬಳೆ, ಕೆಂಪು ಬಿಂದಿ. ಸಾಕು ಸಾಕು ಎಂದು ಮಧುಸೂದನ ಬೇಕು ಬೇಕು ಎಂದು ಮನಸ್ಸು ನುಡಿಯುತ್ತಿದ್ದರೂ, ಛೆ, ಎಂತ ಅವಕಾಶ ತಪ್ಪಿ ಹೋಯಿತಲ್ಲ ಎಂದು ಒಳಗೊಳಗೆ ಕೊರಗುತ್ತಾ ಉಪ್ಪಿಟ್ಟು ತಿನ್ನುತ್ತಾ ತೀರಾ ನಿರ್ಲಕ್ಷ್ಯದಿಂದ ಕೇಳಿದ. ಅಲ್ಲ, ಅವಳು ನಿನ್ ಫ್ರೆಂಡು ಅಷ್ಟೆಲ್ಲ ಅಲಂಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡು ಎಲ್ಲಿಗೆ ಹೊರಟಿದ್ಲು? ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ಗೆ ಹೋಗಿದ್ಲಂತೆ.
ಯಾರದ್ದೋ ಅವರ ಸಂಬಂಧಿಕರ ಮದುವೆ ರಿಸೆಪ್ಷನ್ ಅಂತೆ. ಪಾರ್ಲರ್‌ನಿಂದ ಹೀಗೆ ಬಂದ್ಲು. ಗೋಡಂಬಿಯನ್ನು ನುಣ್ಣಗೆ ನುರಿಸುತ್ತಾ ತಲೆ ಎತ್ತಿ ಹೆಂಡತಿಯ ಮುಖ ನೋಡಿದ. ಅವಳು ಮಾತನ್ನು ಮುಗಿಸಿದಳು. "ನೀವು ಇರಬಹುದು" ಅಂತ. ನಕ್ಕಳು. ಒಳಗೆ ಒಂದಿಷ್ಟು ಕೊಂಕು ಇರಿಸಿಕೊಳ್ಳದೆ. ಸಾಕು. ಟೀಪಾಯಿ ಮೇಲಿದ್ದ ಅಂದಿನ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಎತ್ತಿ ಸುರುಳಿ ಸುತ್ತಿ ಅವಳತ್ತ ಬೀಸಿದ. "ಖಂಡಿತ ಕಣ್ರೀ, ಬಂದದ್ದಂತೂ ಹೌದು, ನಿಮ್ಮನ್ನ ಕೇಳಿದ್ದೂ ಹೌದು. ಆಯ್ತು, ಈಗ ನೀನ್ ರೆಡಿಯಾಗು, ನಾವ್ ಪೇಟೆಗೆ ಹೋಗ್ಬರೋಣ." ರೇಣು ರೆಡಿಯಾಗಿದ್ದಳು. ಇಂದು ಬೇಗನೆ ಕೂದಲ ಬಾಚಿಕೊಂಡಿದ್ದಳು. ತೆಳುವಾಗಿ ಪೌಡರ್ ಹಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದಳು. ಬೇರೆ ಸೀರೆಯನ್ನು ಉಟ್ಟಿದ್ದಳು. ಎಂದಿಗಿಂತ ಕೊಂಚ ಲಕ್ಷಣವಾಗಿಯೇ ಕಾಣುತ್ತಿದ್ದಳು. ಬಂದ ಕೂಡಲೇ ಸುಜಾತಳ ವಿಷಯ ಬೇರೆ ಹೇಳಿ ಖುಷಿಪಡಿಸಿದಳಲ್ಲ, ಅಷ್ಟು ದೂರ ಸುತ್ತಿ ಬರೋಣ ಎನಿಸಿತು ಮಧುಸೂದನನಿಗೆ. ಅಪರೂಪಕ್ಕೊಮ್ಮೆ ಅವರು ಹೀಗೆ ಹೋಗುವುದಿತ್ತು. ಇವನ ಮಾತು ಕೇಳಿ ತುಸು ಬಾಡಿದಂತಾಯಿತು ಅವಳ ಮುಖ. "ನಾಳೆ ಹೋಗಾಣ್ರಿ" ಎಂದು ಬಳಿ ಬಂದು ಕೆನ್ನೆ ಸವರಿದಳು. ಬಾಗಿ ಕೆನ್ನೆಯ ಮೇಲೆ ತುಟಿಯೊತ್ತಿದಳು. "ಯಾಕೆ ನಾಳೆ? ಇವತ್ತೇನ್ ಕಾರ್ಯಕ್ರಮ?" "ಕಾರ್ಯಕ್ರಮ ಏನಿಲ್ಲಪ್ಪ. ಕುಂಡದಲ್ಲಿರೋ ಗಿಡಗಳೆಲ್ಲ ಹೋಗ್ತಿವೆ. ಮಣ್ಣು ಬದಲಾಯಿಸ್ಬೇಕು. ಬರ್ತೀನಿ ಅಂತ ಆನಂದ ಹೇಳಿದ್ದ. ಅವನು ಬಂದಾಗ ನಾನಿರ್ಬೇಕಲ್ಲ. ಅವನಿಗೆ ಕೆಲ್ಸ ಹಚ್ಚಿ ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಅವನೇನ್ ತಿಳ್ಕೋದಿಲ್ಲ ಹೇಳಿ?" ತುಟಿಗೆ ತಗುಲಿದ ಪೌಡರನ್ನು ಅವಳೇ ಬೆರಳಿನಿಂದ ಒರೆಸಿದಳು. "ನಾನೊಬ್ನೇ ಹೋಗ್ಬರ್ಲಾ?" "ಹೋಗ್ಬನ್ನಿ. ನಾನು ನೀವು ನಾಳೆ. ಸುಜಾತ ಬಂದ್ರೆ ಅವಳನ್ನು ಜೊತೆಲ್ ಕರ್ಕೊ." ಇವನು ನಕ್ಕ. ಸುಜಾತಳ ಹೆಸರು ಹೇಳುವುದೇ ಒಂದು ಸಂತಸ ಸಂಭ್ರಮ ಎಂಬುದನ್ನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳದೆ. "ಖಂಡಿತ" ಎಂದು ಇವಳು ಒಳಗಿನಿಂದ ಟೀ ಲೋಟ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬರುತ್ತಾ ಪಾರ್ಕಿನ ಮಗ್ಗಲ ರಸ್ತೆಯ ಉದ್ದಕ್ಕೂ ಹೋಗುವಾಗ ಸುಜಾತಳ ನೆನಪು ಬಾರದಿರಲಿಲ್ಲ. ಸುಜಾತ ರೇಣುಕಾಳ ಗೆಳತಿ. ಚಿಕ್ಕಂದಿನಿಂದ ಒಟ್ಟಿಗೆ ಓದಿ ಬೆಳೆದವರು. ರೇಣುಕಾ ಮದುವೆಯಾಗಿ ತನ್ನ ಜತೆ ಬಂದ ನಂತರ ಇವಳ ಬಗ್ಗೆ ಆಗಾಗ ಹೇಳುತ್ತಿದ್ದಳು. ಆದರೆ ಅವಳನ್ನು ತಾನು ನೋಡಿರ್ಲಿಲ್ಲ. ಈಗ ಸುಮಾರು 1 ವರ್ಷದಿಂದ ಸುಜಾತ ಇಲ್ಲಿಯವಳೇ ಆಗಿದ್ದಾಳೆ. ಅವಳ ತಂದೆ ನಿವೃತ್ತರಾಗಿ ಆ ಊರು ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿಗೇನೆ ಬಂದು ಮನೆ ಮಾಡಿದ್ದು ರೇಣುಕಂಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಯಿತು. "ಸುಜಾತ ಸುಜಾತ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಿರ್ಲಿಲ್ಲ, ಅವಳು ಇಲ್ಲಿಗೇನೆ ಬಂದಿದ್ದಾಳೆ" ಎಂದು ರೇಣು ಒಂದು ದಿನ ಸಂತಸ ಪ್ರಕಟಿಸಿದಳು. ಸುಜಾತಳನ್ನು ನೋಡಿದ ತಾನು ಸಹಜವಾಗಿ "ಹೌದಾ" ಎಂದೆ. ರೇಣುಕಾ ಅವಳ ತಂದೆಯ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ವಿಷಯ ಹೇಳಿದ್ಲು. "ಅವಳದ್ದೇನ್ ಮದ್ವೆ ಆಗಿಲ್ವೇ?" ಎಂದು ನಾನ್ ಕೇಳ್ದೆ. "ಇಲ್ಲ, ಬಂದ ಗಂಡುಗಳನ್ನೆಲ್ಲ ಬೇಡ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ಲು. ಈಗ ಯಾರೂ ಗಂಡು ಬರ್ತಿಲ್ಲ. ಅವಳ ಅಪ್ಪ ಅಮ್ಮನಿಗೆ ಇದೇ ಚಿಂತೆ" ಎಂದಳು. ಅಲ್ಲಿಗೆ ತಾನು ಸುಮ್ಮನಾಗಿದ್ದೆ. ಇದು ಆದ 7-8 ದಿನಗಳಲ್ಲಿ ಸುಜಾತಳನ್ನು ನೋಡಿದೆ. ರೇಣುವಿನಷ್ಟೇ ವಯಸ್ಸು. ಆದರೆ ಇವಳಿಗಿಂತ ಸುಂದರಿ. ತುಂಬಾ ಆಕರ್ಷಕವಾದ ಮೈಕಟ್ಟು. ಆಸಕ್ತಿಯಿಂದ ಮಾಡಿಕೊಂಡ ಅಲಂಕಾರ. "ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿರ್ಲಿಲ್ಲ" ಎಂದೆ. "ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ದೆ ಮದುವೆಯಲ್ಲಿ. ಆದ್ರೆ ಆವಾಗ ನೀವು ರೇಣುನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾರನ್ನು ನೋಡುವ ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಇರ್ಲಿಲ್ಲ" ಎಂದು ನಕ್ಕಳು. ಅವಳ ನಗೆ ಕೂಡ ಆಕರ್ಷಕ. ಸುಮಾರು 1 ಗಂಟೆ ಇದ್ದಳು ಮನೆಯಲ್ಲಿ. "ರೇಣು, ನಿನ್ನ ಗಂಡನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಾರೆ ನಮ್ಮನೆಗೆ" ಎಂದಳು ಹೋಗುವಾಗ. "ಅರೇ, ಹಾಗೇನೆ ನನ್ನನ್ನೂ ಕೇಳಿ" ಎಂದೆ. "ಮಧುಸೂದನ್, ನೀವು ಹೆಂಡ್ತಿನ ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ ನಮ್ಮನೆಗೆ" ಎಂದು ಹೇಳಿ ಮತ್ತೆ ನಕ್ಕಳು. "ನಿನ್ನ ಗೆಳತಿ ಒಳ್ಳೆಯವಳು ಕಣೆ, ತುಂಬಾ ಫ್ರೀ ಆಗಿರ್ತಾಳೆ" ಎಂದು ನನಗೆ ಅನಿಸಿದ್ದನ್ನು ಸಹಜವಾಗಿ ರೇಣುಗೆ ಹೇಳಿದೆ. ಅವಳು ನನ್ನ ಮಾತನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡಳು. "ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವಳು ಸುಜಾತ" ಎಂದು ಅವಳಿಗಾಗಿ ಮಿಡಿಕಾಡಿದಳು. ಮದುವೆಯೊಂದು ಆಗ್ಲಿಲ್ಲ ಪಾಪ. ಆನಂತರ 5-6 ದಿನಗಳಿಗೊಮ್ಮೆ ಸುಜಾತ ಬರುವುದು ಆರಂಭವಾಯಿತು. ಕೆಲ ಬಾರಿ ತಾನು ಮನೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಿದ್ದೆ, ಕೆಲ ಬಾರಿ ಇರುತ್ತಿರಲಿಲ್ಲ. ಆದರೆ ಅವಳು ಬಂದದ್ದು, ಮಾತನಾಡಿದ್ದು ತನಗೆ ತಿಳಿದು ಹೋಗ್ತಿತ್ತು. ರೇಣು ತಪ್ಪದೆ ಹೇಳ್ತಿದ್ಲು. ಕೆಲ ಬಾರಿ ವಿಶೇಷ ತಿಂಡಿ, ಉಪ್ಪಿನಕಾಯಿ, ಕಬ್ಬಿನ ಹಾಲು ಮನೆಗೆ ಬರ್ತಿತ್ತು. ಸುಜಾತ ಬಂದಿದ್ಲು ಎಂದ ಪೀಠಿಕೆಯೊಡನೆ ಇದನ್ನು ಕೊಡ್ತಿದ್ಲು ರೇಣು. ಈಗೀಗ ರೇಣು ಮತ್ತೂ ಮುಂದುವರೆದಿದ್ದಾಳೆ. ತಮ್ಮಿಬ್ಬರ ನಡುವೆ ಸುಜಾತ ತಟ್ಟನೆ ಬರ್ತಾಳೆ. ನೀರು ತೋಡಿ ಕೊಡುವಾಗ, ರಾತ್ರಿ ಮಲಗಿ ರೇಣುವ ತೋಳಿನಲ್ಲಿ ಅಪ್ಪಿ ಮುತ್ತಿಡುವಾಗ ರೇಣು ಅದು ಹೇಗೂ ಸುಜಾತಳನ್ನು ಎಳೆತರುತ್ತಾಳೆ. "ಸುಜಾತ ಬಂದಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಸಂತೋಷ ಆಗುತ್ತೆ ಅಲ್ವಾ?
ನಾನು 4 ದಿನ ಊರಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ. ಸುಜಾತ ಬಂದು ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಇಡ್ತಾಳೆ. ನಿನ್ನೆ ಸುಜಾತ ಮಾಡಿದ್ ತಂದ ಕೇಸರಿ ಬಾತು ಇದಕ್ಕಿಂತ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಅಲ್ವಾ? ನೀವು ಎಷ್ಟು ಹೊತ್ತಿಗೆ ಮಲಗ್ತೀರಾ ಅಂತ ಸುಜಾತ ಕೇಳ್ತಿದ್ಲು. ಹೀಗೆ ತನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೇನೆ, ತಾನು ಬಯಸದೇನೆ ರೇಣು ತನ್ನನ್ನು ಸುಜಾತಳ ಬಳಿಗೆ ತಳ್ಳತೊಡಗಿದಳು. ಮೊದಮೊದಲು ಸುಜಾತಳ ಬಗ್ಗೆ ಏನೋ ಒಂದು ರೀತಿಯ ಮನೋಭಾವ ಇರಿಸಿಕೊಂಡಿದ್ದ ತಾನು ಕ್ರಮೇಣ ಅವಳತ್ತ ಆಕರ್ಷಿಸಲ್ಪಟ್ಟೆ. ಅವಳ ಬಗ್ಗೆ ಕೇಳುವುದು, ಅವಳು ಬರಬಹುದೇ ಎಂದು ನಿರೀಕ್ಷಿಸುವುದು, ಅವಳು ಬಂದ ಅವಳ ಎದುರು ಸುಳಿದಾಡುವುದು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹೋಯಿತು. ಇದಕ್ಕೆ ಪ್ರೋತ್ಸಾಹಿಸತೊಡಗಿದಳು. ಒಂದು ಹಂತದಲ್ಲಿ ತಾನು ಎಚ್ಚೆತ್ತೆ. ಇದು ವಿಪರೀತಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದೆ ಅಂತ ಅನಿಸ್ತು. ರೇಣು ತನಗೆ ಯಾವುದಕ್ಕೂ ಕಡಿಮೆ ಮಾಡಿರಲಿಲ್ಲ. ಅವಳು ತನ್ನನ್ನು ಗಾಢವಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾಳೆ. ತಾನು ಕೂಡ. ಅವಳ ಕೆಲ ಹವ್ಯಾಸಗಳ ಬಗ್ಗೆ ತನಗೆ ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲ. ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ರೇಣು ತನಗೆ ಅಚ್ಚುಮೆಚ್ಚು. ರೇಣುಗೆ ಮನೆ ಹೊರಗೆಲ್ಲ ಗಿಡ ಬೆಳೆಸ್ಬೇಕು. ತಾರಸಿಯ ಮೇಲೆ ಪಾಟ್ ಇಡಬೇಕು. ಒಳಗೆಲ್ಲ ಮರುಭೂಮಿಯ ಮುಳ್ಳಿನ ಗಿಡ ಬೆಳೆಸಬೇಕು. ಬಾಬಾ ಬುಡನಗಿರಿ, ನಂದಿ ಬೆಟ್ಟ, ಕೆಮ್ಮಣಗುಂಡಿ ಎಂದೆಲ್ಲಾ ತಿರುಗಾಡಿ ಬರಬೇಕು. ಹೀಗೆ ವಿಚಿತ್ರ ಆಸೆಗಳು. ಆಫೀಸು ಮನೆ, ಮನೆ ಆಫೀಸು ಎಂದೇ ಇರುವ ತಾನು ತನ್ನ ಒಂದೇ ಒಂದು ಹವ್ಯಾಸವೆಂದರೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಒಂದು ಅಕ್ಷರ ಬಿಡದೆ ಓದುವುದು. ಥು, ಅದೇನು ಓದ್ತೀರಪ್ಪ ಎಂದು ರೇಣು ಸದಾ ಗುಣುಕ್ತಾಳೆ. ಹೀಗೆಂದು ಅವಳ ಹವ್ಯಾಸಕ್ಕೆ ತಾನು ಅಡ್ಡಿ ಬಂದಿಲ್ಲ. ಮನೆ ಸುತ್ತ ಹೂದೋಟವಿದೆ. ಮೇಲೆ ಪಾಟುಗಳಲ್ಲಿ ಗಿಡಗಳು ಬೆಳೆದಿವೆ. ಒಳಗೆ ಗೋಡೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ವಿಚಿತ್ರ ವಿಚಿತ್ರವಾದ ಮುಳ್ಳು ಕಂಟೆಯನ್ನೆಲ್ಲ ಬೆಳೆಸಿದ್ದಾಳೆ. ಸಾಲದೆಂದು ತೋಟಗಾರಿಕಾ ಇಲಾಖೆಯ ತನ್ನ ಸ್ನೇಹಿತ ಆನಂದನನ್ನು ಮನೆಗೆ ಕರೆತಂದು ರೇಣುಗೆ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ಆನಂದ ವಾರದಲ್ಲಿ 2 ದಿನ ಭಾನುವಾರ ಮನೆಗೆ ಬಂದು ಬಡ್ಡಿಂಗ್, ಪಾಟಿಂಗ್ ಎಂದು ಏನೇನೋ ಮಾಡ್ತಿರ್ತಾನೆ. ರೇಣು ಅವನ ಜೊತೆ ಅತಿ ಶ್ರದ್ಧೆ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾಳೆ. ತಮ್ಮದು ಸುಖಿ ಕುಟುಂಬವೇ. 2-3 ವರ್ಷ ಮಕ್ಕಳು ಬೇಡವೆಂದು ನಾವು ನಿರ್ಧರಿಸಿದ್ದೇವೆ. ಹೀಗಿರುವಾಗ ಈ ಸುಜಾತ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಳು? ಒಂದು ದಿನ ತಾನೇ ರೇಣು ಹತ್ತಿರ ಈ ವಿಷಯವ ಪ್ರಸ್ತಾಪ ಮಾಡಿದ. ರೇಣು, ನೀನು ಪದೇ ಪದೇ ಸುಜಾತ ಹೆಸರು ತೆಗೀಬಾರ್ದು ಆಯ್ತಾ? ಅರೆ, ಯಾಕೆ, ಏನಾಯ್ತೀಗ? ಏನೂ ಆಗಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಹೀಗೆ ಬೇರೊಂದು ಹೆಂಗಸಿನ ವಿಷಯ ಮಾತನಾಡೋದು, ಅವಳ ಹೆಸರನ್ನು ನನ್ನ ನಿನ್ನ ನಡುವೆ ಪ್ರಸ್ತಾಪ ಮಾಡೋದು ನನಗೆ ಹಿಡಿಸೋದಿಲ್ಲ. ಮಧು, ನೀವು ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಯಾಕೆ ಈ ವಿಷಯನ ತಗೋಬೇಕು? ಅವಳ ಹೆಸರು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಆಗಬಾರದ ಅನಾಹುತ ಆಗಿಬಿಡುತ್ತಾ ಎಂದೆಲ್ಲ ತನ್ನನ್ನೇ ದಬಾಯಿಸಿ ಬಿಟ್ಟಳು ರೇಣು. ಈ ಅಭ್ಯಾಸ ನಿಲ್ಲುವುದರಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಲು ಆಗದೇನೋ ಅನ್ನುವ ಹಾಗೆ ಮುಂದುವರಿಯಿತು. ಎಷ್ಟು ಮುಂದುವರಿಯಿತೆಂದರೆ ರೇಣು ಸುಜಾತಳ ಪ್ರಸ್ತಾಪ ಮಾಡದಿದ್ದರೆ ತನಗೆ ಬೇಸರವೆನಿಸುತ್ತಿತ್ತು. ತಾನೇ ಸುಜಾತಳ ಹೆಸರು ಹೇಳಿ ರೇಣುವಿನ ಕೆನ್ನೆ ಚಿವುಟುತ್ತಿದ್ದೆ. ಮೊನ್ನೆ ಮೊನ್ನೆ ರೇಣು ಮಧು ಎಂದಳು. ಏನು, ನಮ್ಮ ಆಲ್ಬಂನಲ್ಲಿ ನಿಮ್ದೊಂದು ಫೋಟೋ ಇತ್ತಲ್ಲ, ನಾನು ತುಂಬಾ ಮೆಚ್ಚಿಕೊಂಡ ಫೋಟೋ, ಅದನ್ನ ನೀವ್ ತೆಗೆದಿದ್ರಾ? ತಾವು ಇಬ್ಬರೇ ಮಾತನಾಡುವಾಗ ಸಂಬೋಧಿಸುವಂತೆಯೇ ರೇಣು ತನ್ನ ಜೊತೆ ಮಾತನಾಡಿದ್ದಳು ತನ್ನ ಹೆಸರು ಹಿಡಿದು. ಇಲ್ಲಪ್ಪ, ನಾನ್ ಯಾಕೆ ತೆಗಿಲಿ, ಏನಾಯ್ತು? ಆ ಫೋಟೋ ಇಲ್ಲ. ನಾನೇ ಇದೀನ್ ಬಿಡು, ಫೋಟೋ ಯಾಕೆ ಎಂದು ತಾನು ನಗುತ್ತಾ 5-6 ದಿನಗಳ ನಂತರ ರೇಣು ಮತ್ತೆ ಮಧು ಎಂದಳು. ಏನು? ಫೋಟೋ ಯಾರು ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? ಯಾರು? ಸುಜಾತ. ರೇಣು! ತಾನು ಕೋಪದಿಂದ ಅಬ್ಬರಿಸಿದಾಗ ರೇಣು ಹೊಟ್ಟೆ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಕ್ಕಳು. ಮಧು, ನನ್ನ ಗಂಡನ ಫೋಟೋ ಇವಳು ತಗೊಂಡು ಹೋದ್ಲಲ್ಲ ಅಂತ ನನಗೆ ಸಿಟ್ಟು ಬರ್ಬೇಕು. ನಾನ್ ನಗ್ತಿದ್ದೀನಿ, ನೀವು ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ. ಎಷ್ಟೊಂದು ವಿಚಿತ್ರ. ಅವಳು ಮತ್ತು 5 ನಿಮಿಷ ನಕ್ಕಳು. ಅವಳ ಮೈಯಿಡೀ ಕುಲುಕಾಡಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬರುವುದನ್ನೇ ನೋಡುತ್ತಾ ಕುಳಿತೆ ತಾನು. ಇದೆಲ್ಲದರ ಪರಿಣಾಮವೇನಾಗ್ತಿದೆ? ಸುಜಾತ ಏನು, ಹೇಗೆ ಎಂಬುದೆಲ್ಲ ತನಗೆ ತಿಳಿದಿದೆ. ಅವಳ ಅಭಿರುಚಿ, ಹವ್ಯಾಸ, ಸದಾ ಅಲಂಕರಿಸಿಕೊಂಡು ತಿರುಗಾಡಬೇಕು ಅನ್ನುವ ಅವಳ ಆಸೆ, ತನ್ನ ಸೌಂದರ್ಯ, ಮೈಮಾಟದ ಬಗ್ಗೆ ಅವಳಿಗಿರುವ ಹೆಮ್ಮೆ ಇತ್ಯಾದಿಗಳನ್ನೆಲ್ಲ ತನಗೆ ಅರ್ಥವಾಗಿದೆ. ಅವಳ ಊಟ, ತಿಂಡಿ, ಬೇಕು ಬೇಡಗಳ ಕುರಿತು ಕೂಡ ತಾನು ಹೇಳಬಲ್ಲೆ. ಅದೇಕೋ ಇದೆಲ್ಲ ತನಗೆ ಪ್ರಿಯವೆನಿಸುತ್ತಿದೆ ಕೂಡ. ಈಗೀಗ ತಾನು ರೇಣುವನ್ನು ಸುಜಾತಳ ಜೊತೆ ತೂಗಿ ನೋಡುವಷ್ಟು ದೂರ ಕೂಡ ಹೋಗಿದ್ದೇನೆ.
ನಿನಗೆ ಸುಜಾತ ಹಾಗೆ ಸೀರೆ ಉಡ್ಲಿಕ್ ಬರೋದಿಲ್ಲ. ನೀನು ಸ್ವಲ್ಪ ಫಿಸಿಕ್ ಬಗ್ಗೆ ಗಮನ ಕೊಡ್ಬೇಕು. ಆಫೀಸಿಂದ ನಾನ್ ಬಂದಾಗ ನೀನ್ ಯಾಕ್ ಸ್ವಲ್ಪ ನಾಜೂಕಾಗಿ ಇರಬಾರ್ದು? ಇಂತಹ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದಾಗ ರೇಣು ಸಿಟ್ಟು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಬದಲು ನಗುತ್ತಾಳೆ. ಓ, ಹೀಗೋ ಎಂದು ನನ್ನ ಕೆನ್ನೆಯನ್ನು ಚಿವುಟುತ್ತಾಳೆ. ಮಧುಸೂದನ ಪಾರ್ಕಿನ ಒಳಗೂ ಒಂದಿಷ್ಟು ಸುತ್ತಾಡಿದ. ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗುವ ದಾರಿಯಲ್ಲಿ ಸುವಾಸೀನ ಕಲ್ಯಾಣ ಮಂಟಪದ ದೀಪಗಳ ಸರಮಾಲೆಯಿಂದ ಅಲಂಕೃತಗೊಂಡದ್ದು ಕಂಡಿತು. ರಸ್ತೆ ತುಂಬಾ ವಾಹನಗಳು ನಿಂತಿದ್ದವು. ರೇಷ್ಮೆ ಜರತಾರಿ ಸೀರೆಗಳ ಸಂಭ್ರಮ. ಥಟ್ಟನೆ ಸುಜಾತಳ ನೆನಪಾಗಿ ಕಣ್ಣು ಅಲ್ಲೆಲ್ಲಾ ಅಲೆದಾಡಿತು. ಅವಳನ್ನು ಕಾಣದಿದ್ದಾಗ ನಿರಾಶೆಯೂ ಆಯಿತು. ನಿಧಾನವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಮನೆಗೆ ಬಂದ. ತೋಟದಲ್ಲಿ ಕುರ್ಚಿ ಹಾಕಿಕೊಂಡು ಆನಂದ ರೇಣುಕಾ ಕುಳಿತಿದ್ದರು. ರೇಣುಕಾ ಉತ್ಸಾಹದಿಂದ ಮಾತನಾಡುತ್ತಲಿದ್ದಳು. ಆಯ್ತೇನಪ್ಪ ಕೆಲ್ಸ ಎಂದು ಕೇಳಿದ ಮಧುಸೂದನ ಆನಂದನಿಗೆ. ಇದೋ ಕೈ ತೊಳೆದ್ಕೊಂಡು ಈಗಿನ್ನು ಕುಳಿತೆ. ನಮ್ಮ ಕೆಲಸ ಏನಿದ್ರು ಕೈ ಕೆಸರು ಮಾಡಿಕೊಳ್ಳೋದು, ಬಾಯಿಗೆ ಮೊಸರು ಮಾತ್ರ ಸಿಗೋದಿಲ್ಲ ಎಂದು ನಕ್ಕ ಆನಂದ. ಯಾಕೆ ಕಾಫಿ ಗೀಫಿ ಮಾಡಿಕೊಡ್ಲಿಲ್ವೇ ರೇಣು? ಮಧುಸೂದನ ರೇಣುಕೆಯ ಮುಖ ನೋಡಿದ. ನನ್ನ ಕೈಯು ಕೆಸರಾಗಿತ್ತಲ್ಲ, ಈಗ ಮಾಡಿ ತರ್ತೀನ್ರಿ, ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. ರೇಣು ಎದ್ದು ಒಳಗೆ ಹೋದ್ಲು. ತನ್ನಂತೆಯೇ ಸರ್ಕಾರಿ ಸೇವೆಯಲ್ಲಿದ್ದ ಆನಂದನ ಹತ್ತಿರ ಬಡ್ತಿ, ತುಟ್ಟಿ ಭತ್ಯ, ವೇತನ ನಿಗದಿ ಇತ್ಯಾದಿಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಕುಳಿತ ಮಧುಸೂದನ ಕಚೇರಿ ಮುಗಿಸಿಕೊಂಡು ಎಂದಿನಂತೆ ಮನೆಗೆ ಬಂದ. ಮನೆ ಬಾಗಿಲು ತೆರೆದಿತ್ತು. ಬಾಗಿಲ ಚಿಲಕವನ್ನು ಒಮ್ಮೆ ಠಪ್ ಎಂದು ಬಡಿದು ಸದ್ದು ಮಾಡಿ 1 ನಿಮಿಷ ಕಾದ. ನಿತ್ಯದಂತೆ ರೇಣುಕಾ ಒಳಗಿನಿಂದ ಓಡಿ ಬರಲಿಲ್ಲ. ಆದರೆ ನಿಧಾನವಾಗಿ ಹೊರಬಂದವಳು ಸುಜಾತ. ರೇಣುಕೆಯ ಜಾಗದಲ್ಲಿ ಇವಳನ್ನು ಕಂಡು ಗಲಿಬಿಲಿಗೊಂಡ. ಸಂತೋಷವೂ ಆಯಿತು. ಕಚೇರಿಯ ಆಯಾಸವೆಲ್ಲ ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಮಾಯವಾಗಿ ಮೈ ಮನಸ್ಸು ಹುರುಪುಗೊಂಡಿತು. ಇದನ್ನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳದೆ ರೇಣು ಎಂದು ಕೂಗಿದ. ಎಲ್ಲಿ ರೇಣು? ಅತಿ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಅಲಂಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದ ಸುಜಾತಳನ್ನು ಕಣ್ಣಿನಿಂದಲೇ ತಿನ್ನುತ್ತಾ ಕೇಳಿದ. ಸುಜಾತ ತುಸು ಗೊಂದಲದಲ್ಲಿ ಇದ್ದವಳಂತೆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತೇ ಇದ್ದಳು. ಇವನ ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರಿಸದೆ ಮಧುಸೂದನ ಒಳಗೆ ನಡೆದ. ಬಟ್ಟೆ ಬದಲಾಯಿಸುವಾಗ ಮಂಚದ ಪಕ್ಕ ಟೀಪಾಯಿಯ ಮೇಲೆ ತುಂಡು ಕಾಗದವೊಂದು ಕಂಡಿತು. ಅದರ ಮೇಲೆ ರೇಣುವ ಕೈ ಬರಹ. ಮಧು, ಸುಜಾತಾಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಲು ಹೇಳಿ ನಾನು ಆನಂದನ ಜೊತೆ ಕೆಮ್ಮಣಗುಂಡಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದೇನೆ. ಮಧುಸೂದನ ಹಾಗೆಯೇ ಮಂಚದ ಮೇಲೆ ಕುಳಿತು ವಿಚಾರ ಮಾಡಿದ. ಕ್ರಮೇಣ ಎಲ್ಲವೂ ಸ್ಪಷ್ಟವಾಗುತ್ತಾ ಹೋಯಿತು. 5 ನಿಮಿಷಗಳ ನಂತರ ಎದ್ದು ಪಂಚಿ ಸುತ್ತಿಕೊಂಡು ಆತ ಹೊರಬಂದ. ಸುಜಾತ ಅಲ್ಲಿಯೇ ನಿಂತಿದ್ದಳು. ಅವಳ ಮುಖದ ಮೇಲಿನ ಗೊಂದಲವು ನಿಧಾನವಾಗಿ ತಿಳಿಯಾಗುತ್ತಲಿತ್ತು. Now that we have heard both the stories, let's briefly look at their plots and what they reveal. The first story, the Tamil story that we read, Penmanam, presents a sharp observation of how male attention can shift and how women are often expected to respond with composure. Kanagam gradually becomes aware of her husband Natarajan's growing curiosity about her friend Janaki. Though casual questions and subtle expressions, his interest become evident. Kanagam does not confront him directly. Instead, she observes quietly, balancing her emotions while recognizing what is happening. Her inner turmoil emerges through small remarks and restrained responses, revealing a woman who understands more than she expresses. The story becomes a portrait of emotional awareness and dignity within the expectation placed on women in marriage. The second story, Kannada story that we read, Tantra, portrays a more outward expression of agency. Renika becomes aware of her husband's Madhusudan's attraction towards her friend Sujata and allows situations to unfold that makes his reaction visible. The story reaches an ambiguous turning point when Renuka leaves Madhusudan alone with Sujata while she goes away with Anand. This moment raises layered questions whether she is testing her husband's loyalty or intentionally creating a space for her own independence and companionship. Renuka appears self aware and composed, navigating the situation with cunningness and clarity while leaving her intention open to interpretation. Together, the two stories explore different responses to the same tension, attraction beyond marriage. Penmanam reveals the interior landscape of endurance,
a woman who observes, understands, and quietly balances her emotion within the social expectation. Tantra presents a more, I wouldn't call it as assertives, a different stance, a woman who recognizes desire and navigates it with autonomy, leaving her intention deliberately ambiguous. If Penmanam is about perception and restraint, Tantra is about agency and twisting the tail according to one's own requirement. Placed side by side, they show the emotional drama of marriage often unfolds not through confrontation but through awareness, whether expressed in silence or in action. These two stories from different languages and literary traditions remind us that the complexities of relationships are universal and that literature often helps us to see what everyday life quietly conceals. I hope you guys enjoyed the story. We will see you next week with another interesting story plots. Thank you. You're listening to Blue Satchel Audio Stories.